5 தொகுதி இடைத்தேர்தலுக்கான தடையை நீக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கின் விவரம் என்ன? தற்போது முதலமைச்சர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பதில் மனுல என்னென்ன அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி எதிர்த்து, அது மட்டுமல்லாமல் மேலும் கூடுதலான 4 தொகுதி எதிர்த்தும் வழக்கில் தொடரப்பட்டன. குறிப்பாக திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிப்பிற்கு தடை விதிக்க கோரி அந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் பொதுநல வழக்காக தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகிய முன்பு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றமானது இடைத்தேர்தல் இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிப்பதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையமும் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த தேர்தல் வழக்கு முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் கடந்த முறை தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் இன்று இந்த வழக்கு முதலமைச்சர் விஜய் தரப்பில் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் திருச்சி கிழக்கு தொகுதி வெற்றியை எதிர்த்து ஜூன் 17ஆம் தேதிதான் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆனால் மே 10ஆம் தேதியே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாகவும், ராஜினாமா செய்து அதன் பிறகு சபாநாயகரும் ஏற்றுவிட்டார். எந்த தேர்தல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலியான தொகுதிக்கு தேர்தல் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது எனவும், இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரி வழக்கு தாக்கல் செய்தவர் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்தவர் அல்ல, இவர் தொகுதி வாக்காளரும் அல்ல என்றும் முதலமைச்சர் விஜய் தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என்ற உள்நோக்கத்தில் அடிப்படை உரிமை எதுவும் இல்லாமல் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்தலை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் தொகுதி லட்சக்கணக்கான மக்கள் எம்எல்ஏ இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பொதுநலனுக்கு எதிரான இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததில்லை என்றும் முதலமைச்சர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 5 தொகுதிகளில் எம்எல்ஏக்களுக்கு எதிராக தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்காக இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய முடியாது என்றும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் திருச்சி கிழக்கு தொகுதியில் 20 பேர் போட்டியிட்ட நிலையில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்தவரை வெற்றி பெற்றவராக அறிவிக்க முடியாது என்றும், காலியாக உள்ள திருச்சி கிழக்கு தொகுதிக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலை அறிவிக்க தடை விதிக்கப்பட்ட 5 தொகுதிகளிலும் பலமுனை போட்டி நடந்துள்ளது. 2 வேட்பாளர் மட்டும் போட்டியிடவில்லை என்றும், பொதுநலன் கருதி இடைத்தேர்தலுக்கு அறிவிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை தொடர்ந்தவருக்கு அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.